நீங்கள் இப்போ தான் வீடியோ எடிட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோங்கிற மாதிரி ப்ரொஃபஷனல் எடிட்டிங் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறவ ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாகவும் கன்ஃபியூஸாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறப்ப ப்ரீமியர் ப்ரோ இன்டர்ஃபேஸில் உள்ள எல்லாமே சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நியூ ப்ராஜெக்ட் இருக்கும், ஓப்பன் ப்ராஜெக்ட் இருக்கும். இதில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ப்ரோவில் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இன்டர்ஃபேஸுங்கிறது நம்ம வீடியோவை எடிட் பண்ண போகிற ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். அதாவது ஒரு வீடியோவை எடிட் பண்ண போகிற பிளேஸ். அப்படி நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு ப்ரீமியர் ப்ரோவில் டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்கும். ப்ரீமியர் ப்ரோவில் பேனல்னு சொல்லுவாங்க. ப்ரீமியர் ப்ரோவில் டோட்டலாக 4 இம்பார்ட்டன்ட் பேனல் இருக்குது. ஒவ்வொரு பேனலும் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். ஸோ அந்த பேனல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். டோட்டலாக 4 பேனல் இருக்குன்னு சொன்னேன்ல, இதில் இருக்கிறது இது ப்ராஜெக்ட் பேனல் சொல்லுவாங்க. கீழே மேலே சோர்ஸ் பேனல் சொல்லுவாங்க. இதுதான் இது சோர்ஸ் பேனல், இது ப்ரோக்ராம் பேனல், இதுக்கு டைம்லைன் பேனல். ப்ராஜெக்ட் பேனல், சோர்ஸ் பேனல், ப்ரோக்ராம் பேனல், டைம்லைன் பேனல். டோட்டலாக 4 பேனல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் பேனல். ப்ராஜெக்ட் பேனலுங்கிறத உங்கள் கேலரி ஃபோனில் உள்ள கேலரி மாதிரி எடுத்துக்கோங்க. கேலரியில் என்னென்ன இருக்குன்னா உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அது மாதிரி எல்லாமே இருக்கும்ல. அது மாதிரி தான் நீங்கள் என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான அசெட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு எது தேவையோ தேவைங்கிறத டைம்லைனில் போட்டு எடிட் பண்ணிக்கலாம். தேவையில்லாததை விட்டுருக்கலாம். அது தேவையில்லை. அதாவது சிம்பிளாக இது உங்கள் ஃபோனில் உள்ள கேலரின்னு நினச்சிங்க. கேலரியில் என்ன பண்ணலாம்னா வீடியோஸ் பார்க்கலாம், ஃபோட்டோஸ் பார்க்கலாம், என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். அது மாதிரி உங்கள் வீடியோவுக்கு தேவையான அசெட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சோர்ஸ் மானிட்டர். சோர்ஸ் மானிட்டரில் என்ன பண்ணிங்கன்னா இங்கே இம்போர்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த இமேஜ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் ப்ரிவ்யூ மாதிரி பார்த்துக்கலாம். அதாவது இப்போ செஞ்சு காட்டுறீங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் கிளிப்ஸ்லாம். இம்போர்ட் பண்ணோன்னே இது மாதிரி தான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பேனலில் ஃபைலோட நேமோட மட்டும் தான் சேவ் காட்டும். ஃபோட்டோஸ், வீடியோஸ், மியூசிக் எது வேணாலும் இந்த இதில் ப்ராஜெக்ட் பேனலில் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பேனலில் உள்ளதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த சோர்ஸ் பேனலில் காட்டும். சோர்ஸ் பேனலில் ஷோவ் ஆகும். இதில் நம்மளுக்கு எந்த பார்ட் தேவையோ அதை டைம்லைனில் லேயராக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இங்கே இது உள்ளது வீடியோ ஒன்லி மட்டும் இதில் ட்ராக் ஆகும். இதில் ஆடியோ ஒன்லி மட்டும். இதில் மொத்தமாக வேணும்னா இதை ஃபுல்லாக மேலே உள்ளது ட்ராக் பண்ணிங்கன்னா டைம்லைனில் ஆட் ஆகிடும். நான் இதை அன்டூ பண்ணிக்கிறேன். இது மாதிரி இந்த வீடியோவில் இதில் உள்ள எல்லா வீடியோவுமே இதில் தூக்கி பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக டைம்லைனில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா சோர்ஸ் பேனலில் காட்டலாம். நெக்ஸ்ட் இதில் நம்மளுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருக்கோ, எந்த பார்ட் உங்களுக்கு வீடியோவுக்கு தேவைப்படுதோ அதை எடுத்து டைம்லைனில் ட்ராக் அண்ட் ட்ராப். இதுதான் சோர்ஸ் பேனல். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைம்லைன் பேனல். இந்த டைம்லைன் பேனலில் தான் உங்களோட ரியல் எடிட்டே ஸ்டார்ட் பண்ணிங்க. அதாவது உங்கள் கிளிப்பை அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம், கட் பண்ணுறதா இருக்கலாம், ட்ரிம் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை மியூசிக் ஆட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருக்கலாம். எல்லா ஒர்க்குமே முக்கியமான எடிட்டிங் ஒர்க்கை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால இது ரொம்பவுமே முக்கியமான பேனல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரோக்ராம் பேனல். ப்ரோக்ராம் பேனல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே டைம்லைனில் என்ன எடிட் பண்ண போகிறீங்களோ அதை ஃபைனல் அவுட்புட்டாக இதில் காட்டும். ரொம்பவே சிம்பிள் தான். டைம்லைனில் என்ன சேஞ்சஸ் பண்ணினாலுமே அது இங்கே ப்ரோக்ராம் மானிட்டரில் காட்டும். இதுதான் நம்ம ரெடி பண்ண போகிற ஃபைனல் அவுட்புட் வீடியோ. மறுபடியும் இது ஒரு வாட்டி சிம்பிளாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் பேனல். ப்ராஜெக்ட் பேனலில் தான் நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான அசெட்ஸ், வீடியோ, மியூசிக், ஆடியோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஃபோல்டராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற இடம். இந்த அசெட்ஸ் பேனலில் உள்ளதை ப்ரிவ்யூ பார்க்குறதுக்காக தான் இந்த சோர்ஸ் பேனல். சோர்ஸ் பேனலுங்கிறது அசெட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி ப்ரிவ்யூ பார்க்குற பிளேஸ். நெக்ஸ்ட்டு டைம்லைன் பேனல். டைம்லைன் பேனல் தான் நம்ம எடிட் பண்ண போகிற இடம். அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பேனல். இந்த ப்ரோக்ராம் பேனலில் தான் நம்ம ஃபைனல் வீடியோ எப்படி ரெடியாக வந்தோம். இந்த வீடியோவில் ப்ரீமியர் ப்ரோவோட இன்டர்ஃபேஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையான அசெட்ஸ்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணுறது டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் எடிட்டிங் நீட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்.